ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்க்காக கவர்மெண்ட்லேருந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இன்னும் மேலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் கேதர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்குற கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்க, லாஸ்ட் டைம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போனவங்க கிட்டேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எந்தெந்த மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதுதான் நம்பர் 1. நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே அங்கே என்னமோ சிம்பிளான ஒரு பேசிக் 1 கொஸ்டினில் வந்து நம்ம அந்த ஜாப்பை வந்து லெஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே ஒரே இடத்துல இன்டர்வியூ வந்து நடக்க போகிறது கிடையாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல வந்து சொல்ல போகிறாங்க, நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ ஓவரால் தமிழ்நாட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருந்தோ வந்து நமக்கு இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ கலெக்டரேட்டில் இருக்கவங்களோ இல்லை வில்லேஜ் கிராமப்புறமாக சம்மந்தப்பட்டு இருக்காங்களோ அவங்க தான் நம்ம கொஷின் கேட்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன வந்து மெயினாக கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வில்லேஜில் கிராமப்புறம், அந்த கிராமத்தை பற்றி நமக்கு சுற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்களை சுற்றி எத்தனை கிராமம் இருக்குது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிராமத்தோட கவுண்ட்டு, அந்த கிராமத்தில் என்னென்ன கவர்மெண்ட்டுக்கு இன்கம் போயிட்டுருக்கு, உங்கள் கிராமத்தில் இருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நிலக்கரி எடுக்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி என்னென்ன எடுக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சிம்பிள் கொஸ்டினில் நீங்கள் விட்டுட்டு வர வாய்ப்பு வந்து நிறையா இருக்காது. ஸோ லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டது வரைக்குமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது தெரியாமல் நாங்கள் போனனால எனக்கு அந்த இது வந்து லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸ்பெசிஃபிக்காக என்ன நிறையா இருக்கோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்களே வந்து ரோட்டில் போகும்போதோ வரும்போதோ பாருங்கள், இந்த மரத்துலலாம் வந்துட்டு எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நில அளவை கல் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு 1 டைம் வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சிம்பிளானது நிறையா கேதர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னென்ன அங்கே வந்து ரொம்ப மாடிஃபிகேஷனாக என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நம்ம கமெண்டில் கேளுங்க. உடனே வீடியோ அப்டேட் பண்ணப்படும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகணும்ல, நான் உங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் செலக்ட் ஆகணும்னு. ஸோ என்ன டவுட் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.